பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும் பொழுது புது பெலனை நம்ம அடைகிறோம். மாம்சமான நம்ம பெலன் குன்றி போனவர்களாய் இருக்கிறோம். நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமுள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரிடம் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமில் உள்ள யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரை கடையாந்திரங்களிலும் சாட்சியாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம். அநேக தேவைகளோட கூட இருக்கிறோம். என் தேவை பலன் குன்றி போயிருச்சே, உன்னத பலன் நம்மளுக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவரால் உன்னத பலன் வேண்டும். பேதுரு அநேக நேரங்களில் ஏசப்பா மறுதலிக்கிறவனா இருந்தான். ஆவியின் பலன் இல்லாததுனாலதான் அவன் அநேக நேரம் மறுதலிக்கிறவனா இருந்தான். இயேசுவோடு நின்றபோது சேவகனின் காதை அறுத்து முடித்தான். தனித்து நின்ற போது இயேசுவையே மறுதலித்தான். ஆவியின் பலன் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் அநேக நேரங்களிலே நம்ம மறுதலிக்கவர்களாய் இருக்கிறோம், பின்வாங்குகிறவர்களாய் இருக்கிறோம், பெலன் குன்றி போனவர்களாய் இருக்கிறோம், அவ்விசுவாசியாய் இருக்கிறோம், விசுவாசம் குன்றி போனவர்களாய் இருக்கிறோம். அதே யோவானை வைத்து தேவன் ஆவியின் பலன் அடைந்த பிறகு அநேக சாட்சிகளின் நிமித்தமாய் அவன் பிரசங்கித்தான். அது போலதான் நம்ம வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது சகலவற்றையும் புதிதாக்குவார். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறை நிறைவுகளையும் நிறைவாக்குவார். நிறைவான ஆவியானவர் உங்களோடு வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறி போகும். உங்களுக்குள்ள இருக்கிற பழையவைகளை களைத்து போட்டு புதியவைகளை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது புது பலன் அடைகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்போது அநேக காரியங்களில் உன்னுக்குள்ள இருக்கிற காரியங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். உன்னதங்களின் தேவன் உனக்கு புது பலனை தருகிறவரா இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் என் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு புது பலன் தருகிறேன். உன் வியாதி நிமித்தம், உன் குடும்பத்தின் நிமித்தம், உன் பிள்ளைகளின் நிமித்தம், உன் வேலையை நிமித்தம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், பலன் குன்றி போய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு புது பலன் அளிக்கிறேன். நீ கழுகுகளை போல எழும்பி பிரகாசிக்க செய்கிறவராய் இருக்கிறார். உன்னை எழும்ப செய்வேன். நீ எதை கொண்டும் கவலைப்படாதே, எதை கொண்டும் கவலைப்படாத, நான் உனக்கு புது பலன் தருகிறேன். பிரைஸ் தி லார்ட்.